கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கணவரை பற்றி புகழ்ந்து பேச வந்திருக்கேன். எங்களுக்கு கணவர் பேர் ரவிக்குமார். நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு 29 வருஷம் ஆச்சு. நாங்கள் கல்யாண நாள் இவ்வளோ நாள் ஆகியும் நாங்கள் கொண்டாடுவோம். புது ட்ரெஸ்ஸை எடுத்து கேக்கு வெட்டி கொண்டாடுவோம். அப்புறம் பெண்கள் ஐக்கியத்துக்கு வந்திருக்கையில், தாய்மார் கூட்டத்துக்கு வந்திருக்கையில் எனக்கு இந்த பைபிள் படிக்க பக்கத்து எழுத்து தெரியல. பாசமாக எல்லாரையும் 2 வசனம் படிங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லோரும் படிக்கல, நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் பாசமாட்டேன். அப்புறம் வீட்டில் போய் சொல்லி அழுதேன். அப்புறம் கண்ணாடி வாங்க நம்ம அரவிந்தில் போய் கண் செக்கப்பு பண்ணி வாங்குவோம், வெள்ளை கண்ணாடி போடணும்னு சொன்னாங்க டாக்டரு. அதுக்கப்புறம் கண்ணாடி வாங்கி தந்தாங்க. எங்கே போனாலும் 2 பேரும் ஒற்றுமையாக போவோம். எங்கே போனாலும் நான் தான் திட்டிக்கிட்டே இருப்பேன். அவர் எந்த நேரமும் ரொம்ப திட்டுவேன் அவரை. அவர் ரொம்ப அமைதியாக கேட்டுக்கிட்டே உட்காந்துருப்பாரு. அப்புறம் நான் தூங்கிட்டேன்னு நினச்சி, ஆண்டவரே இவன் என்னன்னு தெரியாமல் பேசுதாப்பா, அவளை திருத்துங்க ஆண்டவரே, அவளை மன்னிங்க ஆண்டவரே. ரொம்ப பொறுமையாக இருப்பார். அதை பார்த்து தான் மன்னிக்கிற குணமும் உண்டு. ஏதாவது பேசிட்டு என்னை மன்னிச்சிருக்க அப்படின்னு சொன்னால், சரி நான் மன்னிச்சுட்டேன் உன்னைய அப்படின்னு. நான் இப்போ தான் சனிக்கிழமை செவக்கூட்டத்துக்கு எல்லாத்துக்கும் வர்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷம். அவருக்கு ரொம்ப என்னை பார்த்தோட அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நான் ரொம்ப திட்டினதுனா இப்போ நான் திருத்திட்டேன், பேச மாட்டேன்.